வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாரதி. நம்ம சேனல்ல அடுத்த ஆண்டு வரக்கூடிய ஜூனியர் பிஎல்எஃபா இருக்கட்டும், சீனியர் பிஎல்எஃபா இருக்கட்டும், மசால்ஸ் இருக்கட்டும், வாட்ச்மேன் இருக்கும், எல்லாத்துக்குமே வந்து தமிழ் தகுதி இல்லையா? அந்த தமிழ் ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிஎஸ் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. எப்படி அதிக மதிப்பெண்கள் வாங்கி நம்மளும் அந்த இன்டர்வியூ செலக்ட் ஆகுறது, இல்லை வேலைக்கு போகிறது அப்படி இதை பற்றி தான் வீடியோஸ் போட போகிறோம். அதில் அறிமுக வகுப்புகளில் தமிழ் ஃபஸ்ட்டு முடிச்சிடும், ஓகேங்களா? தமிழ் ஆர்டராக வீடியோஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் நான் ஜிஎஸ் வரேன், அப்புறம் நான் கரண்ட் அஃபேர்ஸ் வரேன், ஓகேங்களா? அழகா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எல்லாரும் வேலைக்கு போவோம், ஓகேங்களா? அடுத்தது, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து 6ஆம் வகுப்புல முதல் இயல் வீடியோ போட்டுட்டோம். இப்போ 2ஆம் இயல்ல இலக்கணங்கள். இந்த இலக்கணங்களுக்கு முன்னாடி நான் ஒரு குறள் படிச்சேங்க. அன்பின் வழியது உயர்நிலை அஃதில்லார்க்கு இன்புதோர் போர்த்திய உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடல் இருக்குன்னா அது அன்போட மற்றவங்களை அணுகுனாதான் வந்து அதுக்கு உயிர் இருக்கு. அன்பு இல்லாம இருந்தா அது வந்து வெறும் எலும்பு மேல போர்வை போத்துற மாதிரி தான் அப்படின்றது. ஸோ இது ஏன் நான் சொல்ல வந்தேன்னா, நீங்க வந்து பெத்தவங்க மற்றவங்க பார்க்காம எல்லார் மேலேயும் வந்து ரொம்ப அன்பா இருங்க. ஏன்னா யார் எப்போ இருப்போம் எப்போ இறப்போம்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அன்பு மட்டுமே பகிருங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா அதை நீங்க பார்க்காதீங்க. ஸோ என் வீடியோஸும் சொல்றேன், நிறைய பேர் வந்து பிடிக்கலன்னு கமெண்ட் பண்றாங்க. பிடிக்கலன்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம் போயிட்டே இருங்க. அதுதான் சொல்ல வந்தேன். அடுத்தது, முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் பார்க்கணுங்க. அதாவது 6ஆம் வகுப்பு இயல் 2 இலக்கணங்கள். முதல் எழுத்துனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? உயிரெழுத்து 12, ஓகேங்களா? அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஒ ஓ ஔ. இந்த 12 தான் முதல் எழுத்து, ஓகேங்களா? இந்த 12ம் மெய் எழுத்துக்கள் 18. இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, ஈயு இரு, இல்லு இவ்வு, இழு இல்லு, இரு இன்னு. இந்த 18, ஓகேங்களா? இது மொத்தமா சேர்த்தா 12 + 18 30, ஓகேங்களா? இது ரெண்டையும் தான் வந்து முதல் எழுத்துக்கள்னு சொல்றாங்க. எதுக்காக முதல் எழுத்துக்கள் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து தமிழ் எழுத்துக்களுக்கு அடிப்படையே. இந்த 2 எழுத்துக்கள் இருந்ததுன்னா இந்த உயிரெழுத்தம் மெய்யெழுத்தம் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு தமிழ் ஒண்ணு இல்லவே இல்லை. அதனாலதான் இதை வந்து முதல் எழுத்துக்கள் 30 அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? இதுதான் அந்த முதல் எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் எப்பயுமே சொல்லு இடையில தான் வரும். அப்படி சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வகைப்படுங்க. இது 10மே எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, சொல்லி 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 ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மற்ற எழுத்துக்கள்ல இந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்லாம் இருக்குல்ல, இதை சார்ந்து இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் சார்ந்துன்னா இப்போ அது வருது இல்ல, வந்து உயிரெழுத்து, ஓகேங்களா? இந்த தூ கடைசியா இருக்குல்ல, தூ வந்து உயிர்மெய் எழுத்து. ஆயுதம் ஒன்று இருக்கு பாருங்க, ஆயுதம் இடையில மட்டும்தான் வரும். ஆயுத எழுத்து லாஸ்டாவோ முதல்ல வராது, இடையில மட்டும்தான் வரும். ஸோ அதான் ரெண்டையும் சார்ந்து இருக்கிறது தான் அது. இது எத்தனை வகைன்னு கண்டிப்பா கேட்பாங்க. சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைன்னா கண்டிப்பா இது ஒரு கேள்வியா வரும். மொத்தம் 10ங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம். இது 10மே நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் திரும்ப நான் படிச்சு 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 மனப்பாடம் பண்ணிட்டேன். இது வந்து இந்த டிஎன்பிசி குரூப் 4 லெவல் படிக்கிறீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் கேட்டா 10 வகைப்படுங்க, ஓகேங்களா? முதல் இடத்துல நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், சார்பெழுத்துக்கள்னா மொத்தம் என்னன்னு பார்த்துட்டோம். புக்ல இதை தாண்டி நமக்கு கேள்வி கேட்கிற டைப்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவுதாங்க. இது ஒரே பேஜ் தான் இருக்கு, இயல் 2. அப்பா அடங்க, எனக்கு புக்கு ரொம்ப முக்கியம். புக்கு ரொம்ப டைம் பார்த்து பார்த்துருப்பேன். அடுத்தது அதாங்க, இந்த ஆயுத எழுத்துக்கு வேற பேர்லாம் இருக்குங்க. ஒன்றும் இல்லை, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, ஒற்றை நிலை, இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஆயுத எழுத்துக்களை சொல்லுவாங்க, ஓகேங்களா? அவ்வளோதாங்க. உயிரெழுத்தையும் மெய்யெழுத்து சார்ந்து வர்றது தான் என்னது, சார்பு எழுத்து. அவ்வளோதான். இயல் 2ல முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் வீடியோ முடிஞ்சுது. நீங்கள் எந்த அளவு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் தமிழ் வீடியோக்களும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோக்களும் சரி நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நான் வீடியோஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.